பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 10:30. For we know him that hath said, Vengeance belongeth unto me, I will recompense, saith the Lord. Hebrews 10:30. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துதலையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதானமாய் நமக்கு இந்த யூடியூப் சேனல் இருக்கிறதான அருமையான பாஸ்டர் தோமஸ் அவரை நினைக்கிறேன். கர்த்தர்களை குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட இந்த காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி மூலமாக ஊழியக்காரர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படிக்கு அருமையான குடும்பத்தை சந்திக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இன்றைக்கு செய்திக்கென்று எடுக்கப்பட்டதான ஒரு தலைப்பு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேளையிலும் கூட இன்றைக்கி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஊழியக்காரருடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி அதிகமாய் கிரியை செய்கிற காரியம் உண்டு, கவலை. இந்த கவலைப்படுகிறதுனால உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில், ஓடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம அதிகமாய் நம்முடைய கவலையை சொல்லுகிற ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால், அநேக மனிதர்கிட்ட போய் சொல்லுவோம். அநேக நமக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுவோம், இந்த மனக்கவலை இப்படி இருக்குது, நம்முடைய கவலைப்படுகிறது இப்படி சொல்லி அவங்கள்ட்ட சொல்லுவோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்பாதே, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே என்று சொல்லி. ஆனால் இங்கே பவுல் தெளிவாக இங்கே வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இன்றைக்கி எல்லாரும் வாழ்க்கையிலேருந்து கவலையினால தான் அநேக மரணங்களை பார்க்கிறோம். இருதயத்தில் அதிகமான கவலை. நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஊழியத்தை குறித்தா, குடும்பத்தை குறித்தா, பிள்ளைகளை குறித்தா, வாழ்க்கை குறித்தா ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அப்படி உங்களுக்கு கவலை வருமா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் போங்க, சோத்திரம் ஆண்டவரில் சோத்திரம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் கவலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நீ சொல்லுகிறது, ஆகையால் எண்ணத்தை உண்ணுவோம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தீர்கள் அல்லவா. அப்படி இப்போ சொல்லுகிறாரு, நீங்கள் உண்ணுகிற உணவுக்கு சோத்திரம் கவலைப்படுறீங்களா, உடுக்கிற உடைக்கு கவலைப்படுறீங்களா, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படுறாங்க. ஆனால் சொல்கிறார், ஒன்றுக்கு நினைச்சாதீங்க, பயப்படாதீர்கள். வசனம் சொல்லுகிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா.
நம்ம மனிதர்களாகிய நம்ம ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி ஊழியக்காரங்க தான் அதிகமாக கவலைப்படுறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தை சொல்லுகிறது, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ஏன் சொன்னால், கவலைப்படுகிறதுனால் உங்களில் தன் செலவோடு எவன் கூட்டுவான். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனாலும் கூட வசனம் சொல்லுகிறது, இவைகளை ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடு, உலக பிரகாரமானவர்கள் நாடி தேடுகிறார்கள். இவெல்லாவற்றையும் பார்க்கிலும் உங்களுக்கு வேண்டியவில் இன்ன என்று உங்கள் பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், இதை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, மனிதன் எல்லாத்தையும் பிரித்து பார்ப்பான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையும் பிரித்து பார்க்குற தேவன் அல்ல. ஆனாலும் கூட இன்றைக்கி ஒரு முதலான வசனம் சொல்கிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன காரியத்தை குறித்து நீங்கள் கவலையோடு இருக்கீங்களோ, எதை காரியத்தை குறித்து துக்கத்தோடு இருக்கீங்களோ, எதை காரியத்தை குறித்து மன உளைச்சோடு இருக்கீங்களோ, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே இன்றைக்கி என்ன தேவை, நான் இல்லதில் கவலைப்படுன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஸ்தோத்திரத்தையும் ஜெபத்தோடு கூட நீங்கள் முழங்கால் போடுங்க. வசனங்களுக்கு முதலாவது தேவனின் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், முதலாவது கர்த்தரை தேடுங்கள். நம்மை உண்டாக்கின தேவன் வசனம் சொல்வது, தாயின் கருவில் உருவாத கொன்னமாகவே நான் தெரிந்து கொண்ட கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்து வைத்தார். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, முதலாவது அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் கிளம்போது 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும்போது என்ன சொல்லுகிறது சொல்லி பார்த்தா, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பவுல் சொல்லுகிறார் போல வறுமையாக சொல்ல பாருங்க, நான் ஒன்றையும் குறித்து என்ன செய்ய மாட்டேன், கவலைப்படேன். இன்றைக்கி சூத்திரத்தை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க, குடும்பத்தை குறித்து கவலைப்படாதீங்க, ஊழியத்தை குறித்து கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கை குறித்து கவலைப்படாதீங்க. அநேகர் வாழ்க்கையில் குடும்பத்தை குறித்து ஊழியத்தை குறித்து அதிகமான கவலைப்படுறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, பவுல் சொல்லுறது பாருங்க, ஆகிலும் அவைகளினா உலகத்தில் காணப்படுகிற ஒவ்வொருவைகளும், வாழ்க்கையில் காணப்படுகிற சரிய பிரகாரமாக வியாதிகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் சொல்ல ஒன்றையும் கவலைப்படாதீங்க. பவுல் சொல்லுகிற ஆகையில் ஒன்றும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக நான் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு கர்த்தருக்கென்று ஓடுகிற ஓட்டம், வாழ்க்கைக்குன்னு ஓடுகிற ஓட்டம், பிள்ளைகளுக்குன்னு ஓடுகிற ஓட்டத்தை சொல்வார். ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அது அருமையான நல்ல ஒரு காரியத்தை இன்றைக்கி சில வார்த்தைகள் மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மற்றும் நமக்கு இருக்கிறதான இந்த ஹார்ட் ஓசிஸ் மினிஸ்ட்ரி ஞான சோத்திரம் போதகர் எல்லாரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன் என்பது. காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார்.
கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், என்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்றும் பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும். சிற்சேல வேளையில் சிற்றையினால் உன்னை கிட்டி இழுப்பவரும். ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரும். உனக்கென்றும் அளிப்பவரும். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார்.